தலைவர் எங்களுக்கு தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு அவர் தேசிய தலைவர் இல்லையா, சீமான் அன்னைக்கு தேசிய தலைவர் இல்லையா சொன்னவையாம் அர்ச்சுனா ராமநாதனை போய் மன்னிப்பு கேட்க சொல்லி சீமான்கிட்ட இருந்தது. கலைஞர் கருணாநிதியை தான் தமிழ் தேசிய தலைவராக கொண்டு வரதுக்கு மேதாவி இங்கே இருக்கேக்கலையே. இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் அங்கே முதல் தனக்கு தேசிய தலைவர், தமிழருக்கு முழு தமிழருக்குமே தேசிய தலைவர் இவர் தான் மேதாவி என்று சொன்னவர். அதை நீங்கள் போட்ட தமிழ்நாட்டில் போட்டு அரசியல் வேறு எப்பா, அது வேறு. அது அங்கே மக்கள் மனதில் சீமானே இருக்கிறார், மறக்காத ராமநாதனை கொண்டு போகிறார் தேசிய தலைவர் பண்ணாட. இப்போ டிவியிலே பார்த்தீங்களே என்றால் தமிழர்களே நான் கட்டுமரம் மாதிரி கடலுக்கு கவுண்டாலும் உங்களை தூக்கி நிறுத்துவேன், கட்டுமரமாய் மிதப்பேன் என்று சொன்ன கலைஞர் ஆட்சியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கடல்லையும் இந்திய அந்த பெங்கால் விரிகுடா கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் முதல் தமிழரை சாகடிச்சவ அரசியல்வாதி. எமது தேசிய தலைவர் தமிழகத்துக்கு தேசிய தலைவர் அல்ல, எமது தேசிய தலைவர் சீமானுக்கு தேசிய தலைவர் அல்ல. அதை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கு இதில் ஒரு விசாரணை அறவேற்காடு ஒன்று சொல்லுது. தேசிய தலைவர் எங்களுக்கு தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு அவர் தேசிய தலைவர் இல்லையா, சீமான் அன்னைக்கு தேசிய தலைவர் இல்லையா, அது தமிழீழ மக்களுக்கு தானே அவர் தேசிய தலைவராக இந்த அறவேற்காடு சொல்லுது. இந்த நாய் இதெல்லாம் ஒரு ஆய்வாளர் பாருங்க, அந்த பேச்சு 1.5 நிமிஷத்துக்கிட்ட தான். அதாவது சீமானண்ணையை தூக்கி பிடிக்கிறது, சீமானண்ணையை தூக்கி பிடிக்கிற ஆக்களை அந்த வெளிநாட்டிலேயும் இலங்கையிலும் உள்ள மக்கள் சொன்னவையாம் அர்ச்சுனா ராமநாதனை போய் மன்னிப்பு கேட்க சொல்லி சீமான்கிட்ட. இப்போ இவர் சொல்கிறாருண்டா அர்ச்சுனா ராமநாதன் பெரிய ஆளாம், ஒரு எம்பியாம், கூடின வாக்கு பெற்றவராம், சீமான் அங்கே ஒன்றுமே கிடைக்காதாம், இந்த வெங்காயத்துக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் 32 லட்சம் வாக்குகள், 32 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அவருக்கு கிடைச்சது. தேர்தல் முறை வேறு அப்பா, இங்கே விகிதாசார தேர்தல் முறை. அங்கே தனி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனி தேர்தல் வாக்குன்ற வீதங்கள் ரெண்டுக்கும் அது சரியான வித்தியாசம். இது இப்போ பார்த்தீங்கன்னா சாவச்சேரி என்ற யாழ்ப்பாணத்தில் உள்ளவன், அதாவது யாழ் மாவட்டத்தில் எங்கே இருந்தவன் போட்டாலும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அந்த ஓட்டு விழும். அங்கே அப்படி இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தொகுதியில் இண்டிவிஜுவலாக வெற்றி பெற்றால் தான் அவருக்கு அவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவினோம். மற்றது அந்த சினிமா முகத்திலேயும் சீமானண்ணையால் இவ்வளோத்தை பெற முடிஞ்சது. இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன், இவர் இந்த தேசிய தலைவரை ஏன் இவர் இதுக்குள்ளே இழுக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. ஏண்டா தேசிய தலைவர்கிட்ட புகழ் இதுகளை மழுங்கடிக்கிறார், உங்களுக்கு அதை விளங்கி கொள்ளணும். இவன் இந்த பேர் அந்த அருஸ்தாம், எனக்கு அவன் ஆய்வாளராம், இத்தனைக்குள்ள இன்னும் ஆய்வாளரோ தெரியாது. அப்போ இவர் தான் அதை சொல்கிறேன். நீங்கள் அந்த பேட்டியை ஃபுல்லாக போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதை ஃபுல்லாக போட்டு விட்றேன்னு பாருங்க. மற்றது இது நீங்கள் மக்கள் தெளிவாக இருக்கணும். இப்படி கணக்க குழப்பவாதிகள் வரையினம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றொண்டா வரும், ஒன்றொண்டா இதில் இறக்கப்பட்டாங்க ஒரே ஆக்கலாம், வேறு பேர்கள். ஆனால் எல்லோரும் செய்கிற வேலையெல்லாம் ஒன்று தான். இதுக்கு நீங்கள் மக்கள்லாம் இப்படியா கொத்த ஆக்களுக்கு பதில் கொடுக்கணும். அரசியல்வாதி. எமது தேசிய தலைவர் தமிழகத்துக்கு தேசிய தலைவர் அல்ல, எமது தேசிய தலைவர் சீமானுக்கு தேசிய தலைவர் அல்ல. அதை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஈழத்தின் தேசிய தலைவர் எங்களுக்குத்தான் உரிமை மிக அதிகம். நீங்கள் இப்போ எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், இலங்கையில் இருக்கிற பலரும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பலரும் அர்ச்சுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை அவமதித்து ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்ல 225 பேரில் மிக அதிக வாக்கு பெற்ற முன்னணி 3-4 பேர்களில் அர்ச்சுனா ஒருவர். முதலாவது, நீங்கள் எந்த ஒரு அரசு நாட்டிலையும் அந்த மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்னொரு தேசத்தின் ஒருவர், அதாவது அவன் 27,000 வாக்கை பெற்று பாராளுமன்றம் போனவர், நீங்கள் உங்களுடைய நாட்டிலேயே கட்டுக்காசை இழந்தவர்கள். அதை ஒன்றை படிவாக யோசித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் ஆணையே உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நாய் என்று பேசினது, அவமரியாதையாக பேசினதுக்கு மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும்.
முன்பு அதாவது தேசிய தலைவர் இங்கே இருக்கைக்குள்ளேயே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிம்பம் ஒன்று இருந்தது. கலைஞர் கருணாநிதியை தான் தமிழ் தேசிய தலைவராக கொண்டு வரதுக்கு மேதாவி இங்கே இருக்கைக்குள்ளே. இப்போ நீங்கள் ஒன்றை விலகிக்கொள்ளும், அவன் முன்னே தமிழும் இல்லை. அப்படி இருந்த காலங்களுக்குள்ள சீமான் அண்ணன் ஒரு ஆள் தான் அங்கே வந்து முதல் தனக்கு தேசிய தலைவர், தமிழருக்கு முழு தமிழருக்குமே தேசிய தலைவர் இவர் தான் மேதாவி என்று சொன்னவர். அதை நீங்கள் விளங்கி சரியாக விளங்கிக்கொள்ளும். இப்படி இந்த புள்ளியியலை கொண்டு விட்டுத்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலை கெடுக்கிறதுக்கண்டே அர்ச்சுனா ராமநாதன் இந்த ஆரூஸ் இவங்களை மாதிரி இறக்கிடுறாங்க. நீங்கள் அதை வடிவாக கட்டலும் இன்னும் கனவேர் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த சீமான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உண்மையாக அந்த நான் ஏற்கனவே பதவியில் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் அரசியல் வேறு எப்பா, அது வேறு. அது அங்கே மக்கள் மனதில் சீமான் இருக்கிறார், மறக்காதவங்க. அதுக்கு நான் விஜயகாந்த ஒப்புட்டுக்கொள்ளுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தான். விஜயகாந்துக்கு எவ்வளோ தமிழ் மக்களில் செல்வாக்கு இருக்குது. அந்த தெலுங்க பூர்வீகமாக கொண்டாலும் தமிழரில் அவர் பற்று இப்படி சொல்லியிருக்கிறேன். நான் முதல் போட்டியெல்லாம் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ இவருக்கு இந்த நேரம் என்னத்துக்கு இப்போ தேசிய தலைவர் எங்களுக்கு தான் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு என்ன சொல்லுவார். அதை குறுகிய படத்துக்கு கொண்டு வரார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் தேசிய தலைவர்ண்டா அப்போ தமிழ் தேசியத்துக்கு முற்றிலும் அவர் தான் தலைவர். இவர் அர்ச்சுனா ராமநாதனை கொண்டு போகிறார் தேசிய தலைவர் பண்ணாட. இப்போ இவர் ஆய்வாளர்னு போட்டிருக்காங்க. இவர் எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சும்மா 2 10 இப்போ எல்லோரும் தானே ஆய்வாளர், முழு பேரும் ஆய்வாளர், ஆய்வாளர். மற்றது தமிழ்நாடுன்ற ஒரு பெரிய 9 கோடி தமிழர் உள்ள இடத்த இந்த நாயால் பயக்கக்கூடாது. விளங்கிட்டா அவங்கள ஏன்னா தமிழ்நாடுங்களுக்கு பெரிய உதவிகளப்பா. அவங்க இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் ஒரு வெறும் 23 லட்சம் தமிழர் தான் இலங்கையில், அதிலே 12-13 லட்சம் மலைய தமிழர். அப்போ அவைகளும் ஒரு பூர்வீக இந்திய மக்கள். அப்போ யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு தமிழர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் தமிழராக இருக்கிறப்ப அதுக்குள்ளே இப்படி எல்லாம் பிரிவு விட்டு இவனை மாதிரி புலிறியல் வந்து பெரிய ஒரு சதி ஒன்று நடக்குது. இப்போ இது நான் ஏன் சொல்கிறேன்டா, மக்கள் பிரித்து நீங்கள் இவனமாக பிரித்து பார்க்காமல் ஒரே இதாக சீமான் என்ன பதவிக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்கிறார், அநியாயம் செய்கிறோம், நல்ல செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் இந்த பேரை கொண்டு வெளியில் கொண்டே விடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டனில் பார்த்தாலும் தேசிய தலைவர்னா அவங்களுக்கு தெரியுது, ஃப்ளாக்கை தெரியுது. ஏன் கனடா, நான் எல்லா இடம் போனேன் தானே, கனடாவிலையும் பார்த்தீங்கன்னா தெரியுது. 1-2 புள்ளி எப்பயும் எல்லா இடத்தையும் இருக்கும். வேறு ஆக்களுக்கு நான் கனவேருக்கு பதிலோடும் எனக்கும் மக்களே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கோ. எனக்கும் நான் என்னுடைய வேலையில் வீட்டில் தான் இந்த சிலதுக்கு பதிவு போடுறேன்னா சில பேர் போட சொல்லினோம், போட சொல்கிற அண்ணன் போடுறேன். மற்றது ஒன்றை நினச்சி கொள்ளுங்க மக்களே, நான் ஒரு நாளும் இதை யூடியூப்புக்கோ ஃபேஸ்புக்கு போட்டோ பிரபலியமாகணும் அல்லது எனக்கு காசு சம்பாதிக்கணும் இன்னும் எனக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கூடி நான் கேட்குறேன் இல்லை, அவையெல்லாம் வந்து சேர்ந்துக்கிற முடியும் நான் கேட்குறேன் இல்லைனா வேறு ஆக்களுக்கு போட்டும் உதவி செய்யட்டும் சொல்லி. ஆனால் இந்த கருத்துக்கள் சரியான புலியான இதை சமூகத்தில் கொண்டு போகணும்ன்ற காரணம் தான் இவைக்கு எதிர்கருத்து பதில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், இந்த வயசுக்கு கணக்க விஷயம் தெரியும், இந்த போராட்டங்கள் சம்மந்தமான கணக்க விஷயம் தெரியும். அதை தான் நான் வெளியே சொல்கிறேன். இந்த நாய்க்கு நீங்கள் வேறு யாரையும் வந்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள் வேறு சொல்லி. இவன் கட்டாயமாக ஒரு தேசியவாதியாக இருக்கவே மாட்டான். இவனுக்கு என்னத்துக்கு இப்போ அர்ச்சுனாவுக்கு செம்புது போடும் என்னொன்ற கேட்டுக்கொள்ளுங்க. அர்ச்சுனாவுக்கு செம்புது கேட்க மக்களே எனக்கு கன பேர் வந்து ஃபேக் ஐடியில் வந்து 1-2 பேர் தான் கழி ஊற்றினோம். அவைக்கு நல்ல பதில் கொடுத்துக்க நான். ஆனால் என்னென்னா நல்ல கிளி கொடுக்கலாம், ஆனால் தெரியாத இந்த மோசமான திட்டாக இருக்க வேண்டாம். நான் அதை தவிர்த்து கொள்கிறேன். ஏன்னா எல்லோரும் பார்க்குறதான ஃபேஸ்புக்கும் என்னென்னு சொல்கிறது யூடியூப் மக்களை நானும் மறந்து விட்டேன். சரியா? அப்போ அதுக்காக வேண்டி தான் நான் இந்த இதுகளை சிலதை நான் அந்த கூடாத வார்த்தைகளை பாவிக்கிறேன் இல்லை, நான் கட்டுப்படுத்தி கொண்டு தான் கதைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு சாதாரண மனிதன், எனக்கும் கோபம் எல்லாம் வரும். மக்களே அந்த 2007 2008 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் அவரை தேசிய தலைவராக கொண்டு வரதுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபட்டவங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அவங்கள டிவியிலே பார்த்திங்களே என்றால் தமிழர்களே நான் கட்டுமரம் மாதிரி கடலுக்கு கவுண்டாலும் உங்களை தூக்கி நிமித்துவேன், கட்டுமரம் மாதிரி மிதப்பேன் என்று சொன்னவர். அதை வித்தியாசமாக சொன்னவர். நான் இதை சும்மா ஒரு எந்த ஸ்டைலில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதே அந்த கலைஞர் ஆட்சியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கடல்லையும் இந்திய அந்த பெங்கால் விரிகுடா கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் இந்த தமிழரை சாகடித்தவன் புரிஞ்சுதான். மற்ற இந்த போராட்ட சக்தியை குறைச்சவங்க அப்படியா ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இந்த சீமானண்ணை வந்து இவ்வளோ ஒரு இதை உருவாக்கி சரி பாருங்க. அப்போ அந்த சீமானண்ட
திருச்சி மாநாட்டையெல்லாம் பாருங்க, முழு தமிழ் ஆக்களை முன்னிறுத்தி தலைவர் சீமான்னு இப்பயும் சொல்கிறது தண்ட தலைவர் தேசிய தலைவராண்டு. இங்கே உள்ள இந்த எச்சி பொறுக்கிகள் என்னென்னு சொன்னால் அவைக்கு அது விருப்பம் இல்லை. அவை என்னென்னா அந்த சின்ன அந்த தேசிய தலைவரை ஒரு குறுகிய வட்டத்துக்கு கொண்டு வந்து தாங்கள் ஒரு தலைவராக ஆகிறத தான் எல்லாரும் முயற்சிக்கணும். நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்படியா கொத்தாக்கள் வரைக்கே அந்த முளையிலே கிள்ளி எறிஞ்சு விட்டுருவோம். மற்ற இவங்களுக்கு யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? தேசிய தலைவரை பற்றி கதைக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆளை பற்றி சும்மா கண்டது எல்லாத்தையும் போட்டு தாங்கள் பதிவை போட்டு ஒரு பெரிய ஆக்களாக காட்டிக்கொள்றது தான் இது எல்லாம் முழு வேலையும். நான் திருப்பி சொல்கிறேன். மறுது இந்திய அரசியல்ன்றது சரியான ஒரு பெரிய ஒரு அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள் தங்கட வேலைகள் தங்கட ஊழலை மறைக்கிறதுக்கு தான் சிலை செய்வோம். அப்படியா கொத்தடத்தை ஒன்றை யோசிங்கப்பா. சீமான் பதவிக்கு வாரதுக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் சீமான் பதவிக்கு வந்தால் அங்கே அவங்களை காட்டி, உதாரணத்துக்கு வாட்டர் ஃபேக்ட்ரி எதுண்டாலும் அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே லொஸ்ட் ஆகும். ஏன்னா இவர் எல்லாம் இயற்கை விவசாயம் எல்லாம் இயற்கை என்று போய்க்குள்ள அவங்களோட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் அடிவிடும். அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வேறு கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்கன்ற யோசிங்க. சும்மா சாதாரண ஒரு சின்ன பாவன மக்களுக்கே விளங்கும் எவ்வளோ பிரச்சனை கிடையாது. இலங்கையில் உள்ள ஆக்களுக்கான தமிழ்நாட்டில் என்னென்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், அங்கே ஓட்டு அரசியல் வேறு. 5000 ரூபா காசு கொடுத்து எலெக்ஷன் மூட்டம் அவங்கள குல தெய்வத்தை கொண்டு சத்தியம் பண்ணி எங்கிற ஆட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுகள் அந்த திமுகவோ அதிமுகவோ விஜய்க்கோ போடுங்கள் சத்தியத்தை பண்ணிட்டேன்னு. ஆனால் விசுவாசம் இங்கே இருக்குது மாற்ற சீமாண்ட பக்கம். அதுகளில் உள்ளுக்க சீமாண்ட பக்கம் இருக்கும். ஆனால் அதுகளில் கஷ்டம் வறுமை என்ன செய்யலாம்? 9 கோடி தமிழர் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஜனத்தையும் ஆள்றா கஷ்டம். இது கொஞ்சம் அதுவும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிறது 15 இதுக்குள்ளே அதுக்குள்ளே லொல்ல பாருங்க ஒரு 38 பிரிவுகள் அவைக்குள்ளே பார்த்தது. இந்திய அரசியலை பற்றி கதைக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும் இந்திய அரசியலை பற்றி? நன்றி.